சோதரங்கர்த்தாவை கவனிங்க. இப்ப பாருங்க, நமக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கு. அப்ப நம்ம இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தியோன்னு உள்ளதுலயாங்கும் நமக்கு நிறைய காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம சுவிசேஷத்துல, யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுவார், வலு சர்ப்பம் வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும்னு சொல்லி. அப்போ இந்த வலு சர்ப்பம் எப்படி உயர்த்தப்படுதுன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய காரியம் உயர்த்தப்படுதுன்னா நமக்கு தலைக்க மேல நம்ம ஆளுகட்சிக்கு நம்ம வாய்ப்பு குடிக்குது அங்க உயர்த்தப்படுதல்னு சொல்லியிருக்கு. இப்ப நம்மள யார் ஆளணும்னு சொல்லி நம்ம ஒரு நமக்கு தந்திருக்க சுதந்திரத்துல நம்ம ஒரு வாய்ப்பு குடிக்கும், ஓட்டு பண்ணியது. இதே மாதிரி மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கிற சுதந்திரத்துல மனுஷன் நிறைய ஆளுகையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த காலகட்டங்களில் ஒரு ஆளுக்கு 2 பிள்ளை வேணும்னா அவரு 2 பிள்ளை, 4 வேணும்னா 4. இது அவங்களுக்கு சுதந்திரம். கற்பத்தின் கனி தேவனால் மனுஷனுக்கு கிடைத்த ஒரு சுதந்திரம்னு சொல்லியிருக்கு. இத மாதிரி மனுஷன் நிறைய காரியங்கள்ல தெய்வம் அல்லாததை அவனுக்கு கிடைச்ச சுதந்திரத்துல அவன் தெய்வம் ஒண்ணு வழிபடியது, வேண்டாத காரியங்களை உருவாக்கி கொள்ளியது. அப்ப எதை ஒரு மனுஷன் பின்தொடருகிறானோ அதை அவன் தன்னுடைய சுதந்திரத்துல அதை தனக்கு ஆளுகையா தலையை உயர்த்தி கொண்டு வர்றது. இவைகள்னாலேயாங்க மனுஷன் நிறைய இடத்துல சிறைப்பிடிப்புக்குள்ள போறான். அப்ப ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, இதனாலதான் ஆண்டவர் சுவிசேஷங்கள்ல நிறைய ஊமைகள் இந்த காரியங்களை எல்லாம் மனுஷனுக்கு சொல்லி கொடுக்காரு. சிலதை நேரடியா சொல்லி கொடுக்காரு, சிலதை ஊமை வழியா. அப்ப அதுல எல்லாம் அவர் என்ன சொல்லி வர்றாருன்னா, நீங்க எது உங்களை ஆளணும், எதை நீங்க உங்களுக்கு நன்மையானதை பற்றி கொள்ளணும்னு உள்ளது இந்த இதுகளில் சொல்லி கொடுக்குறது. எதை நீங்க விட்டு விடணும், எதை உங்க பக்கத்துல வச்சிருக்கணும், எதோட நீங்க ஐக்கியமா இருக்கணும், எதை குறித்து நீங்க உங்க பயணம் இருக்கணும், இப்படிப்பட்டது அங்கன்னு சொல்லி கொடுப்பாரு நிறைய இது. அப்ப மனிதன் என்ன செய்யணும்னா, தனக்கு கிடைச்ச சுதந்திரத்துல தேவையில்லாததை எல்லாம் தன்னுடைய ஒரு சிற்றின்பத்திற்காக, இப்ப நம்ம எல்லாம் அதுக்கு பின்னால ஒரு இன்பம் இருக்கும், மாமிச வாழ்க்கைக்கு ஒரு லாபம் இருக்கும், அதுக்காக மனுஷன் என்ன செய்யணும் அதை பயன்படுத்தியதுனால அங்க நம்ம அதனால சிறை பிடிக்கப்படுது. இது அங்க ஆண்டவர் சுவிசேஷங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த மாதிரி தான் வலு சர்ப்பம். இப்ப ஆதாமிட்ட ஆண்டவர் வலு சர்ப்பத்தை அங்க வாரான் ஆதாமிட்ட. அப்போ ஆதாம வலு சர்ப்பத்தை ஜெயிக்காங்க ஆண்டவர் அவனை அங்க நியமித்திருக்கார். ஆனா இவன் அவன்கிட்ட தன்னுடைய அந்த சுதந்திரத்தின் வழியை அவனுக்கு இவன் அடிமையாகி போறதுனால கடைசியில் அவன் இவனை ஆளுகட்சி நிலைமைக்கு வந்துடும். இதை மாதிரிதான் நம்ம உலக காரியங்கள்ல சிலதுல அடிமை ஆகிறதுனால கடைசியில் அது நம்மளை சிறைப்பிடித்து ஆளும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன தியானிக்குதுன்னு பார்த்தா, இந்த வலு சர்ப்பம் உயர்த்தப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லியாரு. இது எப்படி உயர்த்தப்பட்டதுன்னு உள்ளது அங்கும் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குது. எண்ணாகமம் 21 எடுங்க. வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். இப்ப பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க இவங்க வந்துட்டு இருக்கும்போது நீங்க ஆரம்பத்துல பார்க்கணும் மனுஷன் எங்க தடம்புரளியான உள்ளது. ஆரம்பத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரி யாருன்னா பார்வோன். அப்ப பார்வோன் அவர்களை சத்ருவா இருந்து அவர்களை இம்சப்படுத்தியதுனால இவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல எட்டுது. அப்ப இவர்களை விடுவிக்கவும் ஆபிரகாமுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றவும் அவரு மோசேய கூப்பிடாரு, நீ போய் அவங்கள மீட்டுட்டு வாங்க. அப்ப இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரி யாருன்னா பார்வோன். அப்ப ஆண்டவர் அவங்களை எப்படியே கூட்டிட்டு வர்றாரு, பார்வோனை கொன்று போட்டு இவங்களை மீட்டு எடுத்துட்டு வர்றாரு. அப்ப இப்ப 2 பேருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு எதிரி பார்வோன். அதனால பார்வோனை சங்காரம் பண்ணுங்க. இனி அங்கிருந்து சங்கரிக்கப்பட்டு வெளியே வந்து
தேவனோட வழி நடந்து வரும்போது இந்த ஜனங்கள் இப்ப தேவனுக்கு விரோதமாக இப்ப பகை, இந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கு அங்கும் பகை வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் பகை வருது. இது நம்ம ரெண்டாவது பார்ப்போம். பகை வருது. அதனால எங்க வலு சர்ப்பம் உயர்த்தப்படுது. வலு சர்ப்பத்தை உயர்த்தப்பட வேண்டிய அவசியம் எப்படி வந்ததுன்னா, தேவனோடு பகையான நாமும் சில காரியங்கள்ல அது நம்மளை மேற்கொள்ளுகிறதுக்கு நம்ம தேவனோட சரியான ஒரு பிணக்கத்துல இணைப்புல இல்லாததுனால சிலது நம்மளை ஆண்டுவோம். இப்ப பாருங்க, அங்கிருந்து வந்து இப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மற்ற மதங்கள் வந்து அவங்களுடைய போதனைக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இது தனித்துவமா இருக்குது. அதனால இப்ப நமக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கு உள்ள போதனைக்கும் மற்ற போதனைக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து இருக்காது, ஒத்து போகாது. அதே நேரம் கிறிஸ்தவத்துக்கு உள்ள வரும்போது பார்த்தா இங்கேயும் பிரிவினை இருக்கு. இங்க போற பார்த்தா நமக்குள்ளே சத்துரு இருக்குது. மாறி மாறி பிரிவுகளுக்குள்ள சத்துரு தானே இருக்குது. கொள்கை மாறுது. அப்ப இதே மாதிரி முதல்ல பொது எதிரியா இருந்த பார்வோன் வீழ்த்தப்பட்டாச்சு. அவனை இயக்கின பிசாசு இவர்களை பின்தொடருது. அந்த பிசாசு உயர்த்தப்படுது. எப்படி ஆதாம் விழுந்ததுனால வலுசர்ப்பன் ஜீவன் அடைஞ்சு உயர்த்தப்பட்ட, இல்லாட்டி அன்னைக்கே சங்காரம் ஆயிருக்கு. அதுக்குதான் அவன் நியமிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவன் பிழைத்து கொண்டான் வாரம். இதை மாதிரி இந்த வலுசர்ப்பம் உயர்த்தப்பட காரணம் என்ன? அதே ஆண்டவர் அங்க சொல்லியாரு. வலுசர்ப்பம் மோசேன் மூலம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் இனி உயர்த்தப்படணும். நாம் இனி தேவனை உயர்த்தணும். இப்ப நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் வலுசர்ப்பத்தை உயர்த்தினதுனால நாம இன்னைக்கு இந்த நிலைமைக்குள்ள இருக்கிறோம். இனி நாம் தேவன் உயர்த்த வேண்டிய ஒரு அறிவுக்குள்ளேயும் ஞானத்துக்குள்ளேயும் கடந்து வரணும். அந்த நடக்கைக்குள்ளேயும் வரணும். அதே அவர் அங்க சொல்லி கொடுக்காரு. அப்போ இவர்கள் இங்க கடந்து வரும்போது பாருங்க, இங்க இப்ப இவர்களை ரட்சிக்க அனுப்பின மோசே இவர்களுக்கு சத்துருவா. மோசே கல்லறையை பாப்பாங்க. இவர்களை ரட்சித்து இவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற தேவனாங்க இப்ப இவர்களுக்கு பகையா மாறுகிறார். இவங்க நினைக்காங்க தேவனையே பகையா நினைக்காங்க. நாம ஒவ்வொரு காலகட்டங்கள்ல நமக்கு நெருக்கடி வரும்போது ஆண்டவரை மறுதளிக்கிய மாதிரியும் ஆண்டவரை சத்துருவ மாதிரி நினைக்கியதும் பகையாளியும் ஆண்டவருக்கு மேல கசந்து கொள்ளியதும் முறுமுறுக்கியதும். அப்ப இது நாம வகுத்து வைக்க சூழ்நிலையாங்க நம்மளை அப்படி பண்ணது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை ரட்சிக்க தன்னுடைய வாழ்க்கைய பணயமா வச்சு வர மோசைக்கு மேல எரிச்சல் அடைந்து அவனை கல்லறையை பார்க்காங்க. அவர்களுக்கு பாதுகாப்பும் கேடகமாய் இருக்கிற தேவனை அவர்களால அந்த பார்வனை சங்காரம் பண்ண முடியுமா? தேவனாங்க சங்காரம் பண்ணி கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட தேவன் மேல எரிச்சல் அடைகிறார், கோபம் அடைய. இப்ப இவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற தேவன் மேலேயே இவர்கள் என்ன செய்யாங்க? பகையாளியாய் தேவனை பார்க்காங்க. அதனால என்ன செய்யப்படுது? பிசாசு உயர்த்தப்படுது. அப்ப இது அந்த மேட்டரை அங்க சொல்லி இருக்கோம். முதல்ல இப்படி வரும்போது எதிர்க்கிறவர்களுக்கு தேவனுடைய ஒத்தாசையை கேட்காம உடனே தேவன் கொடுக்கிறாரு. உடனே அதே மாதிரி நாங்க இப்படி தேவன் ஒப்புதந்தா நாங்க என்ன செய்வோம்? அவங்கள சங்காரம் பண்ணுவோம்னு சொன்ன மாதிரி அந்த பொருத்தனை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஆனா அதுக்கு அடுத்ததுல அவர்கள் எங்க தவறி விழுகிறார்கள்? ஏன் இந்த வலுசர்ப்பம் அங்க உயர்த்தப்படுதுன்னு உள்ளதை பாருங்க. அடுத்தபடிங்க, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவாயினார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணது என்ன? இப்ப பாருங்க, இவங்க நியமிக்கப்பட்ட அந்த அந்த இடத்தை, இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை வெகு சீக்கிரமா லெகுவாய் போய் அடையணும்னு நினைக்கிறார். தேவனுடைய இது என்னன்னா, இந்த தேசத்தை இவங்க அடையும் செய்யணும். இவங்களை பின்தொடர்கிற சாத்தானுக்கும் இவங்களுக்கு உள்ள உறவை முறிக்கணும். அந்த உறவை எப்படி முறிக்க முடியும்னா, தேவனுடைய நீதி பிரமாணத்தை இவர்களுக்கு கொடுத்து அதை இவர்கள் கை கொள்ளுகிறதுனாலதான் ஒரு பிரிவினை உண்டாக முடியும். இப்ப பார்வோனிடத்திலிருந்து இவர்களை பிரித்த தேவன், சரீரத்துல பிரித்த தேவன், இவர்களுடைய ஆவிக்குள் இருக்கிற அந்த அடிமைத்தனங்கள், பிசாசனுடைய செய்கைகள், அதன் மூலம் பிசாசோடு சேர்ந்து இருக்கிற இந்த தன்மையை பிரிக்கணும். அப்ப இவர்கள் சரீரத்துல பிரிந்து வந்தாலும் இவர்களுடைய ஆவியில எகிப்துல இருந்த பாவங்களுடைய அந்த எண்ணங்கள், தொடர்புகள், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த அடிமைத்தனங்கள் இருக்குது. அப்ப அதுக்கு இவருடைய நீதி பிரமாணத்தை கொடுக்கிறார். தேவனுடைய நீதி பிரமாணம், அதான் நியாய பிரமாணம்.
அதுல எப்படி விவாகம் பண்ணணும், எப்படி ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில உள்ள உறவு இருக்கணும், எப்படி ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும், தேவனை எப்படி வழிபடணும், அப்படிப்பட்ட சிறப்பு நீதிகளை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இவர்களை ஆவியில தேவனுக்கு சொந்தம் ஆகணும். ஆவியில இவர்கள் தேவனுக்கு சொந்தம் ஆகும்போது பிசாசனுடைய பின்தொடர்தல் என்ன செய்யும்? சங்காரம் ஆகும், அல்லது அந்த உறவு முறையும். அதுக்கு அவருடைய நீதி பிரமாணத்தை கொடுக்கணும். அப்ப அந்த நீதி பிரமாணத்தை இவர்கள் கடைபிடிக்கவும் அதன்படி வாழவும் செய்யத்தக்கதாக இவர்களை என்ன செய்யறாருன்னா வழி நடத்துதல்ல கொஞ்சம் லேட் பண்ணி கொண்டு வர்றாங்க. இப்ப மோசே மேல போறான், அங்க ஒரு 40 நாள் அவன் தேவனுடைய சமூகத்துல போய் அதை வாங்குறதற்காக சரீரம் செத்தவன் ஆக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா போறது தேவனிடத்துல, மாமிச சரீரத்தோட போக முடியாது, இச்சைகள் நிறைந்த ஒரு எண்ணத்தோட போக முடியாது, ஒரு அவனே சங்காரம் ஆயிரும். அதனால சரீரம் சாகிற நிலைமைக்கு அவனை கொண்டு போய் அதுக்கு பிறகாங்க அவன் அந்த தேவ வல்லமையில பிரகாசம் உள்ளவனாய் எழும்பி உயிர் பெற்றவனாய் வாரான். அவனுக்கு முகத்தை ஜனங்களுக்கே பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் இருந்தது. அப்போ தேவ சமூகத்துல போய் தேவனுடைய அந்த பிரமாணத்தை வாங்கி வருகிறதுனால இந்த ஜனங்களுடைய இருதயமும் வாழ்க்கையும் பிரகாசிக்கும்படி வெளிச்சத்துக்குள்ள வரும்படி அந்த தேவன் கரத்தினால் எழுதப்பட்ட அந்த 10 கற்பனைகளை வாங்கிட்டாங்க வாரான். அப்ப தேவன் இவர்களை இங்க தாம் ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணினது மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அங்க இருக்கிற கானானியர்களை இவர்கள் ஜெயிக்கணும்னா இவர்கள் வேறுபட்ட ஜனங்களா இருக்கணும். இவர்கள் வேறுபட்ட ஜனங்களா இருந்தாதான் தேவன் இவர்களோட நடக்க முடியும். பிரமாணம் இல்லாம தேவன் அவர்களோட பாவம் செய்கிறவனு கூட தேவனுக்கு நடக்க முடியாது. பாவிகளை அவர் நேசித்து ரட்சிக்கும்படியா நேசிக்கிறார். பாவி மனம் திரும்பலைன்னா அவன் தண்டனைக்கு தான் போக முடியும், அவர் வெறுக்க தான் செய்வார். அதனால நம்ம பார்த்துருக்கோம், இஸ்ரவேலருக்கு அநேக வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. அநேக வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் ரட்சிக்கு உகந்தவர்களாய் அதற்கு இடம் கொடாம கடினப்பட்டு போறதுனால தாம் சத்துருவாய் துரத்தி விட்டவனை கொண்டு வந்து மீண்டும் இவர்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு பல வருடங்கள் அடிமைத்தனமா 70 வருஷம் வரை அடிமையா இருந்திருக்காங்க தொடர்ச்சியா. இப்ப எகிப்துல இருந்ததுக்கு பிறகு கூட நேபுகாத்நேச்சர்ட்ட ஃபர்ஸ்ட் இதுல இப்ப வந்து மனமடிவான உடனே கூப்பிடியாங்க இல்ல ஏசப்பாயா, அவர் உடனே வந்து இது பண்ணியாரு, ஹெல்ப் பண்ணியாரு. திரும்ப இவங்க வந்து இதாகியாங்க எல்லாம் இந்த கடின நெஞ்சு கொண்டு வர. இது வந்து நம்மள்ட்ட இருக்க சின்ன சின்ன இந்த அடிமைத்தனம் இருக்கு எல்லாம், அதாவது அந்த அடிமைத்தனங்கள் சேர்ந்தானே அவர்கிட்ட நம்மள சேர்ந்து ஒண்ணு இன்னொன்னு தேவனை இவங்க பின்பற்றியது உண்டு இல்ல, தங்களுடைய மாமிச லாபத்துக்கு அங்க தேடியாங்க. இப்ப வந்து எகிப்துல அவன் அடிமைப்படுத்தி இப்படி கொடுமைப்படுத்தாம சமமா பாவிச்சா இவங்க தேவனை தேட மாட்டாங்க, புரியுது இல்ல? அங்க ஒரு சின்ன ஒரு அங்க நெருக்கடி வந்த உடனே இவங்க நடந்து கூக்குரல் போடியாங்க. அப்ப நெருக்கடி வராம இருந்த மனுஷன் உணர்வு அடைய மாட்டான், அவன் சுகமா போயிடுவான் அங்க கொண்டும் கொடுத்தும். அப்ப தாங்கள் ஒரு நெருக்கடிக்குள்ளாக ஆக்கப்பட்டதுனாலேயும் தங்களுடைய தலைச்சான்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறதுனாலையும் தங்களுடைய சந்ததி இனி வராதுன்னு உள்ளதுனாலதான் அவங்க. ஆனா அதுக்கு தேவன் அனுமதிக்கிறார், ஏன்னா அப்பதான் இவங்களுக்கு உணர்வு வரும். அவரு வாக்குத்தத்தம் பண்ணது எல்லா விதங்களிலும் தேவன் நீதி உள்ளவராய் செயல்படணும், அவருடைய காரியங்களும் நடப்பிக்கணும், நீதியா இருக்கணும், சத்துருகம் வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு மனிதனுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும். அப்ப எல்லா விதங்கள்லையும் கர்த்தர் அவருடைய நீதியாய் செயல்படுத்துகிறதாங்க. அப்ப அதுல இவங்க பின்பற்றுகிறது தங்களுக்கு அந்த நெருக்கடியிலையும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அங்க பின்பற்றுகிறார்கள். அதுவும் பாருங்க, மோசே வந்து இவ்வளவு அற்புதங்களை செய்கிறதுனால பார்வோனுடைய கரத்தை மோசே முறியடித்ததுனால பார்வோனுடைய பக்கத்துல இருந்து அவனுடைய மந்திரவாதிகளா இருக்கட்டும், அங்க இருக்கிற பிரபுக்களா இருக்கட்டும், அவர்களால செய்ய முடியாத வல்லமையை இவர்கள் செய்ததுனால அவங்க நம்புவாங்க. அங்க கூட 1-2 தடவை அவன் நெருக்கடி கொடுப்பான், நீங்களே இனி தாளடிகளை பறக்கி கல்லு சுட்டு கொண்டு வரணும்னு சொன்னோன்னா இன்னும் கோவப்படுவாங்க. அப்ப இவர்கள் வந்து தப்பித்துக் கொள்ளுதான் தேடுங்களே தவிர தேவன் மேலேயோ அல்லது தங்களுடைய ஆபிரகாமுக தங்களுடைய உண்மையான தேவன் அழைக்கிறார்னு உள்ள அந்த இதுல அவங்க வரல. அதனாலதான் இவங்களுக்கு கடினம் உண்டாகுது. ஏதோ வந்தா காப்பாத்திரும் உயிருக்கு இதுதான் இந்த இது அப்படின்னு சரீரத்துக்கு எப்பவுமே இவங்களுக்கு என்ன செய்யணும், அவர் ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கணும். இவங்களுக்கு நீதியை படிப்பிக்க கூடாது, நீதியை படிப்பிச்சாலே கோவம் வந்து. தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு மாமிசம் இதுக்கு இல்லை, தேவன் எதிர்பார்க்கிறது சாத்தானுடைய ராஜ்யத்தை அடிக்கணும், அதற்கு ஒத்தாசை இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நிரந்தரமாய் அவருடைய பிள்ளைகளா மாற்றணும், அவனுடைய பிளேஸ்ல நம்மளை கொண்டு போனோம் நாம் பாக்கியம்.
அதனால இவர்கள் அவருக்கு தெரியும் தேவனுக்கு இவர்கள் சரீரத்துல வந்த ஒடுக்குதலும் நெருக்குதலுக்காகத்தான் இவர்கள் உடன்படுகிறார்கள். சரி, அது அப்படிதான் முதல்ல வரும். இனி இவர்களுக்கு என்ன செய்வோம், நம்ம பிரமாணத்தை கற்றுக் கொடுப்போம். அப்ப அதுக்கு பிறகு தனக்கு உதவி செய்த தேவனை உணர்ந்து அறிந்து அவரோடு பழகி, அதுக்கு பிறகு தங்கள் இருக்கிற அந்த நிர்வாண அலங்கோலம் இதையெல்லாம் உணர்ந்து ஒரு ரட்சப்படுவார்கள் என்கிறதுக்கு ஒரு நீதி மார்க்கமாய் தேவன் கொடுக்கிற ஒரு கிருபையாக. ஆனா அவர்கள் அதை பயன்படுத்தல, மாமிச பிரகாரமே வந்துட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்தும் அவர்களுடைய இருதயத்துல தேவனை தேடாதனால, ஆவியில மாறி தேடாதனால, தேவன் மேல ஒரு அன்பு உண்டாகி தேடாதனால, பின்பும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தோடனே, எப்படி நெருக்கடி வந்தோடனே தேவனை தேடியாங்களோ அதே மாதிரி தேவன் நிமித்தம் ஒரு நெருக்கடி வந்தோடனே அவரை விட்டுட்டு போறாங்க. இப்ப இங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. தேவன் கொஞ்சம் காலங்களை நீட்டுகிறார். இவர்கள் அந்த மாறி வரணும். கானானுக்குள்ள போகும்போது எகிப்தில் அடிமையா இருந்த அதே சோபத்தோடு போகாம தேவனோடு வழியில பழகின மாறின அந்த புதிய மனுஷனாய் கிறிஸ்துவனால் வழிநடத்தப்பட்ட, அவர்கள் கூட சென்ற கண்மலை கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவனால் வழிநடத்தப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு புதிய சமுதாயத்தை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற சமுதாயத்தை உருவாக்கணும்னு உள்ளதுக்காக தான் தேவன் அப்படி பண்ணியாரு. இவர்கள் அப்படி இல்லை. இதே இங்கிருந்து கூப்பிட்டவன அங்க போய் இருக்கணும். நாம இங்கிருந்து அப்படித்தானே, இங்க ஏசப்பாய நாமத்தை ஏற்றுக்கொண்டு இங்க வரணும். இதே சோபத்துல பரலோக ராஜ்யத்திலையும் போய் இருக்கணும். அங்கேயும் போறாம போட்டு இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை காணப்படாது, பக்கத்து மனுஷனை இப்படியாக நினைக்காது. அது ஒரு நாள் நடக்காது. பிரமாணம் இல்லாம தேவனிடத்துல போக முடியாது. அப்போ இன்றைக்கும் அப்படிதான் ஜனங்க இருக்காங்க. எப்படின்னு சொன்னா, என்ன யோசிக்காங்க, அவரு நமக்கு வேண்டி என்ன செய்திருக்காரு, கிருபையா மன்னிப்பு எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அதனால நம்ம மனம் மாற ஒன்றும் தேவையில்லை. எதை நம்ம சர்ச்சைக்கு போகணும், நமக்கு அவர் நன்மையே செய்துட்டு இருப்பாரு, அதையும் வாங்கிட்டு இந்த சோபம் மாறாமலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடணும் நான் நினைக்கிறேன். ஒரு அங்க தூதர்களுக்கும் பரிசுத்த அந்த தூதர்களுக்கும் நமக்கு சண்டை மாதிரி தான் இருக்கு. அப்ப இங்க இவர்கள் அதே மாதிரி சோபம் மாறாம அங்க கானானுக்குள்ள போனா இவர்களும் ஒன்றாக கலந்துருவார்கள். ஏன்னா ரெண்டுக்கும் இடையில ஒரு இருளும் வெளிச்சமும் தான் எதிர்க்கும், இருளும் சேர்ந்துடும். அதனால தேவன் தம்முடைய ஜனத்தை சுத்தப்படுத்தி கொண்டு போறாங்க, அப்படி பண்ணாரு. ஆனா இது அவர்களுக்கு பெரிய மனமடிவு உண்டாகும். சீக்கிரம் அங்க போ, அவனெல்லாம் அடிச்சு போட்டுட்டு, பார்வனை அவரு ஈஸியா அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டுட்டு எல்லாம் தரட்டு, நமக்கு புண்ணும் ஜாலியா வாழ்வோம். அந்த அடிமைத்தனமாங்க அவர்களை இது பண்ணது ஈஸியா. தேவனிடத்தை கரத்துல இருக்கிறத மோசே பிரமாணத்தை வாங்குக 40 நாள் இருந்தானா அதை கை கொள்ளுகிறதுக்கு ஆயுசு முழுவதும் இருக்கணும். அப்ப இது இவர்களுக்கு பெரிய இதா இருந்தது. எப்பவுமே இவர் ஒரு ரூல் வச்சிருக்காரு. பார்வனாவது நம்மளை அடிச்சுக்கிட்டு அப்பப்ப ஆகாரமாக தருவாங்க. அங்க பகல்ல வேலை செய்துட்டு இரவுலையாவது என்ன செய்யறாங்க, நமக்கு கூத்தடிச்சுட்டு கிடக்குறாங்க. இங்க எப்போதும் அப்பப்ப 3 நாள் பரிசுத்தமாயிருன்னு சொல்லியாரு. டென்ட்ல இருக்கும்போதும் அப்படி, அடுத்த பிரயாணம் பண்ணும்போது வலது இடது பக்கம் பார்க்காத, அந்த பக்கமா போகாத, அமலேக்கியனை சங்காரம் பண்ணுன்னு சொல்லியாரு. இவர்களுக்கு அது ஒரு பெரிய இது மாதிரி. நம்ம கொளுத்த உடனே அதுக்கு முன்ன நம்ம சொல்லுவோம், என்ன வேலை தந்தானே நான் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு எஜமாண்ட போ, பசி எனக்கு ஒரு ஆகாரம் இருக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள் போய் 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 பரவிட்டு போற அவனுக்கு மூளையே வேணாம் லைன் அடிக்க மாதிரி போவாரு. புரியுது, கொளுத்து சலுக்கு பண்ணி அது போற அவனுக்கு சீட்டை பிடிச்சிடாமான்னு பார்ப்பான். இது மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத வித்து, தேவ வித்து அப்படி செய்யாது. அப்ப பாருங்க, இங்க முறுமுறுக்கிறார்கள். படிங்க. இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். பாருங்க, இது அவர் அனுப்பியதில்லை, இது அப்படிதான் நீதி. இப்ப அவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிட்டு இனி வானத்திலிருந்து நீதி செயல்பட்டாகணும். ராஜாங்க சமூகத்துல ஒரு தேசத்துல இருக்கிற குற்றம் எட்டிட்டுன்னா ராஜா நீதி செய்யணும். அதே மாதிரி தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பும்படிக்கு இவர்கள் தேவனுக்கு சத்ருவாய் ஆனார். அப்ப தேவன் அவர்களை கைவிடுகிறார். அப்ப அவங்க என்ன இல்லை, இவ்விடத்தில் எங்களுக்கு உணவும் இல்லை தண்ணியும் இல்லை, நாங்க நினைச்ச மாதிரி இல்லை, எங்களுடைய வாழ்க்கை இது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யாங்க, இவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களையும் இவ்வளவு சொல்லி கொடுத்தும் மோசே கற்பித்து கொடுத்தும் கொண்டு வந்த அந்த இதெல்லாம் ஒரு காரியமா எண்ணாம தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புக்குள்ள வராங்க. சத்ரு தங்களை ஆளும்படி இடம் கொடுக்கிறார். இப்ப நமக்கும் வாழ்க்கையில தேவனை தேடுகிற ஒரு மனிதனா இருந்தும் சமாதானம் இல்லைன்னு சொல்லியாங்க.
தேவன் சொல்லுகிறார், உலகம் அந்த சமாதானத்தை எடுக்க முடியாத சமாதானத்தை உனக்கு வைத்திருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. உலகம் அதை எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும், உலகமும் அதை தந்துவிடாது. அப்ப அந்த சமாதானம் ஏன் உன்னை ஆளவில்லை? கிறிஸ்துவின் சமாதானம், தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுள். அப்போ தேவனை நம்பி இருந்தும் அல்லது தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்குள்ள ஏன் அந்த சமாதானம் வரலன்னா, உள்ள வேற நிறைய மேட்ரு இவனை ஆண்டுட்டு இருக்குது. தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யாங்க? சிநேகமா வச்சிருக்காங்க. தேவையில்லாததை என்ன செய்யாங்க? அது கூட ஐக்கியப்பட்டு இருக்க. அப்ப இவர்களுக்குள்ளேயும் ஏன் தேவனு கூட இவர்களுக்கு ஒத்து போயிலன்னா, வேற மேட்டர்கள் அங்கே இவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆசைகள், இச்சைகள், சிற்றின்பங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், முன்ன வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி, இதெல்லாம் தேவன் கொடுத்த பிரமாணம் இவர்களுக்குள்ள பலன் செய்யும். அதை அவர்கள் விருப்பத்தோட ஏற்றுக்கொள்ள. தேவனுடைய வழிகளை எல்லாம் நம்ம ரொம்ப இஷ்டமா ஏற்றுக்கொண்டா அதுல இருக்க கஷ்டம் தெரியாது. அவர் அதை லெகு என்று சொல்லுகிறார். யாருக்கு அது லெகுன்னா, அதுல பழகினவர்கள், அதுக்குள்ள இருக்கிற நீதியை, அதுக்குள்ள இருக்கிற விடுதலை, அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை, அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை முழுமையாய் ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தவனுக்கு அது லெகுவாயிருக்கும் தேவனுடைய பிரமாணம். பாருங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டீங்கன்னா, தேவனுக்குள்ள இருக்கிற பேரின்பத்தை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு இதா இருக்கும், சிறை பிடிப்பா இருக்கும், அருவருப்பா இருக்கும். துன்மார்க்க வாழ்க்கை நமக்கு பிரியம் இல்லாம இருக்கும். பொய் சொல்லுகிற வாழ்க்கை, போலித்தனமான வாழ்க்கையெல்லாம் நமக்கு அருவருப்பா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இவர்கள் அந்த தேவனுக்குள்ள, அந்த பிரமாணத்திற்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ள இவர்கள் கடந்து போய் அதுல வாழ்ந்து பழகாததுனால, அதுக்குள்ள இருக்கிற அந்த இன்பத்தை, பேரின்பத்தை தேவன் வைத்திருக்கிறதை எடுக்காததுனால, ஆத்துமா செத்து போனதுனால இவர்களுக்கு தேவனை அப்படி தேடியதும் ஒரு ஈஸி தான். எதுக்கு? மாமிசத்துல. அதே மாதிரி விட்டு போறதும் ஒரு பெரிய ஈஸி. மாமிசத்துக்குரியது கிடைக்கிறேன்னா விட்டுருவோம், மாமிசத்துக்குரியது கிடைச்சா ஒரு சந்தோஷம். இங்க தேவனை தேடுறது அப்படி இல்லை. அவருடைய பிரமாணம் இல்லாம நம்ம அவரு கூட சேர்ந்து வர முடியாது. அதே அங்க இது வெளிப்படுத்திட்டு இருக்கிறது, புரியுது? அப்போ அவர்கள் முறுமுறுத்து இவ்விடத்துல தண்ணீரும் ஆகாரம் இல்லை என்று சொல்லும் போது தேவன் அவர்களை கைவிடுகிறார். கைவிடும் போது அவர் அனுமதிக்கிறார் கொள்ளிவாய் சர்ப்பங்கள். பாருங்க, இன்றைக்கு நாம தேவனுக்குள் நிலை நிற்கிறேன்னா, அங்க இருந்த ஜனங்களுக்கு ஒப்பமாக அல்லது அதற்கு அதிகமாக கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உருவாகி வருது. சாத்தானுடைய ஆட்சி அதிகாரம் இவர்களை கொலை செய்கிறதுக்கு, கொத்தி கொல்லு. இன்றைக்கு நாம் தேவனுக்குள்ள, அவருடைய பிரமாணத்திற்குள்ள, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகள் நம்ம மேல ஆளுகை செய்யும். அதாங்க மனிதனுக்குள்ள விபச்சாரத்தை தூண்டி விடுது. விபச்சாரத்திலையும் பல வெரைட்டிஸான விபச்சாரங்களை, ஒழுக்கமற்ற காரியங்களை தூண்டி விடுது. அதே மாதிரி ஒரு சைக்கோத்தனங்களை எல்லாம் உருவாக்கி விடுது ஆவிகளாங்க. நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஒரு மனிதன் செய்யத்தகாதது, ஒரு மிருகமே செய்ய அஞ்சிய காரியங்கள் எல்லாம் செய்ய மாதிரி எல்லாம் இருக்கும். எவ்வளவோ அதற்கு முன்னே அந்த பாவங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறத இவர்களும் பார்த்திருப்பாங்க அல்லது செய்தியில படிச்சிருப்பாங்க. மீண்டும் இவர்களே அந்த பாவத்தை செய்து மாட்டியது. அதனால அவர்கள் இப்ப ஒரு மனிதனை ஒரு பாவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதே பாவத்தை வேற ஒருத்தன் இதுக்கு முன்ன செய்து அவன் காவல்துறையினாலேயும் நீதிமன்றங்கள்னாலேயும் அலக்களிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சிறைச்சாலைகள்ல கிடந்து அவனுடைய குடும்பங்கள் வேதனை ஆகி அப்படியெல்லாம் போறதை கண்டும் ஒரு உணர்வு இல்லாம மீண்டும் இதெல்லாம் ஆவிகள்னால தூண்டப்பட்டு செய்யதான். அப்ப பாருங்க, தேவனுக்குள்ள நிக்கிறேன். அதே மாதிரி இவர்கள் அழைத்து வந்த தேவன் பாருங்க, பார்வோனை, அவனுடைய சேனையை கர்த்தர் அங்கே சங்கரித்தார். அது நமக்கு பெரிய பேசும் பொருளா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அங்கிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். உடனே மிரியாம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து வழி வழியாய் பாடுகிறார்கள். அப்படின்னா கோரஸா பாடி பாடி சந்தோஷப்படுகிறார்கள். ஆனா அங்கிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டவர்கள்ல பாருங்க, மோசே, அங்கிருந்து வந்த ஆரோன் அங்க வர மாட்டாங்க. கானானுக்குள்ள வந்தது பார்த்தா அந்த 2 பேர், அந்த யோசுவாவும் காலேபும். அப்ப பாக்கி உள்ளவர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது சுதந்திரிக்கிறது. அப்போ வழியில சாகுறாங்க. அப்ப இவர்கள் அங்கிருந்து அவர் மீட்டு என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பிரயோஜனம், இவர்களை சந்ததிக்கு அது பிரயோஜனம். இப்ப அநேகர் கிறிஸ்தவர்கள் ஆகிறது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அவர்களுடைய சந்ததி ஒருவேளை வரும். அதனாலதான் அந்த இந்த சத்தியங்கள் அல்லது இந்த மார்க்கம் உருவாக தேவன் வாய்ப்பை கொடுக்குறது. ஏன்னா இது அவசியம். இந்த மார்க்கம் இதுதான் தேவன் ஏற்படுத்தின மார்க்கம். அப்ப இது நமக்கு பிரயோஜனப்படிய மாதிரி நம்ம நடக்காட்டு நம்ம சந்ததிகளுக்கு போகும். அதுவும் பிரயோஜனம் இல்லைன்னா அதுக்கு சந்ததி உலகம் முடிவறது இப்படி ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்கும் ஒரு மார்க்கம். எவன் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறான்.
யோசுவாவும் காலேபும் அதை பிடித்து கொண்டார்கள். பாக்கி உள்ளவன் என்ன பாருங்க, இதுல இப்ப இந்த வலுசற்பத்தை வணங்கி பிழைத்து கொண்டவங்க கூட வழியில செத்துருவாங்க பிறகு, அவங்க 2 பேரை தள்ளி. அப்ப இவர்கள் தேவனாலே சில காலம் மீட்கப்பட்டோ, தேவனுடைய பாதுகாப்பில் சில காலம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மள நிறைய பேர் சில காலம் தேவனுக்குள்ள இருக்கியது, சில காலம் தேவனோடு ஓடியது. அது சில காலம் என்று ஒண்ணு கிடையாது. அந்த காலம் நமக்கு முழு காலமா ஆண்டவருக்குள்ள கொண்டு வரப்படணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இல்லைன்னா அதுல பெரிய விசேஷம் ஒன்றும் இருக்காது. நமக்கு சொல்லுக்கு கொள்ளலாம். இப்ப சொல்லுக்கு மற்றவர்கள் கேள்விப்படும் போது எகிப்திலிருந்து ஒரு கூட்டம், எபிரேயர்கள் கூட்டம் வருது, எபிரேயர்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர், மாற்று கருத்தே இல்லை. அதனால அது இந்த பட்சிக்கிற சிங்கம் போல வந்துட்டு இருக்குது, வெளியேந்திரு தெரியுது. ஆனா கர்த்தருக்கு அது ஒரு பெரிய வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட சத்ரு பயப்படுகிற அளவுக்கு கம்பீரமான இந்த ஜனம் கடைசியில சத்ருனாலே, இப்படி சொன்ன இதே ஆட்கள் தான் பிந்தி அவர்கள் கானான்ல இருக்கும்போது பெலிஸ்தியம் வந்து அடிச்சுட்டு போவான், அசீரியம் வந்து அடிச்சுட்டு போவான், பக்கத்துல சுத்தி இருக்கவெல்லாம் இவர்களை அடிச்சுட்டு போவான், நேபுகாத்நேச்சர் 70 வருஷம் வச்சு நொறுக்குவான். அப்ப இதெல்லாம் எப்படின்னா, இவர்கள் பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால, அவன் உயர்த்தப்படுகிறதுனா ஆளுகை செய்கிறது. நம்ம ஒரு ஆளை உயர்த்தி வச்சுட்டு நீ என்ன ஆண்டுகொள், ஒரு ஆளுக்கு அடிமையாகிட்டு நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றேன். உயர்த்தப்படுதல்னா வாய்ப்பு கொடுக்கு, ஆளுகை செய்யும்படியா குடிக்குது. நாமும் சில பாவமான காரியங்களை செய்துக்கிட்டு அது நம்மை ஆண்டு கொள்ளும்படி கொடுத்துருவோம். ஒருத்தன் தொடர்ந்து திருட்டு தொழில் பண்ணியான், அந்த பாவமான காரியங்களை செய்யனால அதனுடைய பலன் இவனை ஜெயில கொண்டு போடும், இவனுடைய சரீரத்தை அடித்து நொறுக்கப்படுவாய். அது இவனை ஆளுகை செய்து, அதனுடைய வீரியம். பாவம் மனிதனை ஆளும் போது நோய்கள் வருது, சாபங்கள் வருது, குடும்பங்கள்ல சமாதான குறைவு வருது, அழிவுகள் வருது, சந்ததிக்கும் என்ன செய்யப்படுது, துன்மார்க்கமான கிரியைகள் பின்தொடரும்படியா விட்டு வச்சு போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்ப இதெல்லாமே நமக்கு கிடைக்கிற சுதந்திரத்துல அல்லது வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தாததுனால வார ஆளுகையினால வாரதாங்க. இதுக்கு கர்த்தர் குற்றவாளி கிடையாது. நம்ம கடைசியில கர்த்தர் மேலேயாங்க என்ன செய்வோம், எரிச்சலா இருப்போம். ஐயா அவருக்கு வல்லமை இருக்குல்ல, அவருக்கு செய்யலான்னு. அவர் சர்வத்திற்கும் பரிகாரி, வல்லமை உள்ளவர் தான். ஆனா அவர் ஒருபோதும் பாவத்துக்கு துணை போகிறவரும் இல்லை, பாவம் வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறவரும் இல்லை, மரணத்தின் அதிபதியும் கிடையாது. மரணத்தின் வாசல்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அவர் நீதியை நிலைநிறுத்துகிற தேவன். சத்ரு பிசாசனுடைய ஆட்சி அதிகாரங்களை முடிக்கிற தேவன். அதனால அவரிடத்துல எள்ளளவின் இருள் இல்லை, அநீதி இல்லை. அதனால நம்ம அப்படிப்பட்ட இதுவெல்லாம் அவரை பார்க்கவே கூடாது. அது பெரிய இது. இஸ்ரவேலருடைய பார்வை சரியில்லை. படிங்க. அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ள அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, ஒரு சங்காராங்க உண்டாகும், அநேக ஜனங்கள் மரிக்கிறார்கள். உடனே இந்த ஜனங்கள் என்ன செய்ய, மரணத்தின் நிமித்தம் பயப்படியாங்க. பயந்துட்டு மோசேட்ட போய், கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா நாங்க பேசினோம், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தோம், அதனால இந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை, அதனுடைய சேனை எல்லாம் வந்து எங்களை சர்வசங்காரம் பண்ணுது, நிறைய பேர் இறந்தாச்சு, மீதி இருக்கிற நாங்களாவது பிழைத்து கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவனிடத்துல கேளுங்க அப்படின்னு இந்த ஜனங்க சொல்லியாரு. அப்பமாக மோசே தேவனிடத்துல முறையிடும் போது தேவன் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். பிசாசின் வல்லமைய நீ பின்பற்றி அவனை வணங்கு, அவனுக்கு உயிர் பிச்சை தருவான். ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு அவனும் ஒரு ஆளாங்கும், புரியுதுல? ஏன்னா மனிதன் தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது தேவன் அவனுக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் இருக்கிற தேவன் அவனுடைய தோழனாய் இருக்கிறார், சிநேகிதனாய் இருக்கிறார், அவனுக்கு தகப்பனாய் தாயாய் இருக்கிறார். எப்ப அவர்ல இருந்து வெளியே வரும்போது பாவம் இவனுக்கு உள்ள இருக்கும்போது, பாவத்தினுடைய வளர்ச்சி, அதுக்கு அதிபதியாய் இருக்கிற சாத்தாய், அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்க மரணத்துக்கு அதிபதியாவன். அப்ப அவனுடைய கண்ணியில அகப்படும் போது அவனுடைய இரக்கம் தேவைப்படுது. நம்ம ஒரு ஜெயிலர் கையில மாட்டிட்டோம், ஒரு அதிகாரி கையில அல்லது ஒரு சட்டத்திட்டத்தின் கீழன்னா அந்த சட்டம் நம்ம மேல இறங்கினான், அதை செயல்படுத்துறவர்கள் இறங்கினா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கரண மனு எல்லாம் கொடுக்காங்கல்ல. இதை மாதிரி இப்ப
தேவனை அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அங்கிருந்து வரும்போது மோசே கூட இருக்கிற கம்பீரத்தினால மோசே சொல்லுவாங்க, பார்வன் சொல்லும், சரி நீங்க ஏதோ ஒரு தேவனை சொல்லுதியா, உங்க தெய்வத்தை போய் வழிபட, சரி நீங்க போய் பெரிய ஆட்கள் எல்லாம் போய் பண்ணிட்டு வாருங்க. மோசே சொல்லுவாங்க, நாங்க எங்க பிள்ளைங்க, எங்க மனைவிமார்கள், எங்கள் குமாரர் குமாரத்தி, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் ஒரு குழம்பு போல நாங்க இங்க வச்சுட்டு போக மாட்டோம்னா கால்நடைகளைன்னு சொல்லி இருக்கோம். அதுல தானே இந்த விரி குழம்பெல்லாம் இருக்கு. அப்படி நாங்கள் எங்கள் தேவனுக்கு வழிபடுவோம் என்று வந்த ஜனங்கள், அப்படி அந்த சர்வ சேனையாய் இருந்த அந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சங்காரம் பண்ணி வந்த இந்த ஜனங்கள் பாருங்க, தேவனுடைய நீதி பிரமாணத்தை கை கொள்ளாதனால, தங்களுடைய ஆவியிலே தேவனை தொழுது கொள்ளாதனால, கடைசியில அதே ஜனங்கள் வலு சர்ப்பத்தை இது பண்ணி, நீ பெரிய ஆளுதான், உன்னை ஒத்துக்கொள்ளுகிறோம், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொல்லி, மனசுல தெரியும் தேவன் தான் பெரிய ஆளு. ஆனா இந்த மாமிச வாழ்க்கை வாழணும்னா அவனுக்கு விட்டு கொடுத்துதான் ஆகணும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படிதான். இப்படியெல்லாம் யாரு வாழ முடியும்னு சொல்லுவாங்க. நீ எங்க வாழ்ந்து பார்த்தால இப்படி எல்லாம் வாழ முடியுமான்னு தெரியும். வாழவே இல்லையே. நமக்குள்ளே அந்த அஸ்திபாரம் இல்லை, நமக்குள்ளே அந்த ஆசை இல்லை. நமக்குள்ள அந்த ஆசை, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் எனக்குள் போடப்படணும். அந்த மூளைக்கல், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த கல் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய பரிசுத்தத்திற்கு என்று தேவன் நியமித்த கல். அந்த கண்மலை மேல நான் இடறக்கூடாது அப்படின்பட்ட உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருந்தாதான் ஆவியோடு தொழ முடியும். அப்ப பாருங்க, இவ்வளவு இதா வந்தவர்கள் கடைசியில இந்த பிசாசாங்க நமக்கு அதுல சர்ப்பத்தை உயர்த்தினார்கள்னா அது ஒரு லைன்ல அப்படி ஷார்ட்டா விட்டுருக்கும். அது எப்படின்னா, இவர்களுடைய கையில் இருந்த பொண்ணுடைமைகள்னால அதை செய்து, ஒருக்கா தங்கத்தினால கண்ணுக்குட்டியை செய்து அங்க அப்படி போகும். குறை வெள்ளி இருக்கும் கொஞ்சம், பாக்கி தங்கம் முடிஞ்சிட்டு இல்ல, இந்த வெள்ளியினால அதை செய்து, அதுக்கு பிறகு தங்களுடைய கூட இருக்கிற இவைகள்னால அதுக்கு பலி எல்லாம் செலுத்தி, இரத்த பலி செலுத்தி, அதுக்கு அது விரும்புகிற மாதிரி செய்தாதான் அது மாறி போகும், சும்மா விடாது. அப்ப மரணத்தின் அதிபதியை தொழுது கொண்டபடினாலே அதனுடைய முத்திரையை இவங்க வாங்கியாச்சு. அதனால அப்படி தொழுது கொண்ட ஒரு பயனும் வரல. மோசே தொழ மாட்டான். அந்த அவனுக்கு பயம் இல்லை, என்ன வரி சர்ப்பம் தீண்டாதுன்னு அவனுக்கு தெரியும். மரணம் என்ன தொடுவதில்லை, கர்த்தர் அனுமதிக்குதுனால அவன் செய்யதான் சொல்லுவான். அவன் அதுக்கு பூசாரி அவனை இருக்க மாட்டான். காலேபு தொழ மாட்டான், யோசுவா தொழ மாட்டான். பாருங்க, மற்றவர்கள் தொழுது கொண்டதுனால அவர்களுக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை கிடைச்சது. கொஞ்ச நாள்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் தான், அடுத்த அட்டம்ப்ட்ல முடிஞ்ச கதை. அப்போ எவ்வளவு அவர்கள் பாருங்க, தேவன் கொடுத்த காலங்களையும் வேலைகளையும் வாய்ப்புகளையும் கிருபைகளையும் பயன்படுத்தாததுனால, நாம் தேவன் தருகிற காலம் வேலை கிருபைகளை பயன்படுத்துகிறேன்னா நம்மள அறியாமலே நம்மளை ஒண்ணு ஆண்டுட்டு இருக்கோம். ஒரு இருள் ஆண்டு கொண்டு இருக்கும், நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு காலகட்டங்கள் வரும்போது நாம் விரும்பாத காரியங்களை நம்ம மேல கொண்டு வரும். நம்ம விரும்பாத காரியங்கள் எப்படி வருகிறது, எப்படி வருதுன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு ஆண்டு கொண்டு இருந்தது அது கொண்டு வருது. இப்ப பாருங்க, இவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு எப்படி மரணம் வந்தது, இஸ்ரவேலருக்கு மேல தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிற மனிதன் மேல எப்படி கொள்ளிவாய் சர்ப்பம் வர முடியும்? அப்போ உன்னை ஏதோ ஒன்று ஆண்டு விடுறது. கிறிஸ்தவனுக்கு ஏன், கிறிஸ்தவனுக்கு வீட்டுல சோதனையில வர்றது வேற, சாபத்தினால ஏன் பிரச்சனை வருது? அப்ப நீ கழுகப்படவில்லை. சாபத்தை ஏற்றுக்கொள்ள தேவனிடத்துல அதை ஒப்புவிக்கல. இனி தேவன் உன்னை விடுதலை செய்யாதபடி தேவனுக்கு விரோதமான கிரியைகள் உன் வீட்டுல இருக்குது. விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, பொல்லாத கிரியைகள் எல்லாம் இருக்கிறதுனால அதற்கேற்ற சாப பாவங்கள் உன் வீடை ஆண்டு கொள்கிறது. அப்ப நீ கிறிஸ்தவனா இருந்து என்ன யூஸ்? அவர்கள் தேவனோடு தேவ பாதுகாப்புல ஒரு சேனையை அவிழ்த்து போட்டு வந்தவர்கள், கவிழ்த்து போட்டு வந்தவர்கள், தேவனுடைய கிருபையினால வந்தவர்களுக்கு இன்னைக்கு பாருங்க, மனுஷனை கீழே படைக்கப்பட்ட இந்த சர்ப்பங்கள் கொல்லு அளவு அவங்க என்ன செய்வாங்க, ஒண்ணுமே இல்லாதவர்களாக அதை மேற்கொள்ள. ஒரு மனிதனை அம்பெல்லாம் அடிச்ச முடியும், இவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்புல வரவங்களுக்கு இது சத்ருவாங்க கொண்டு வராங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. மரணம் அவர்களை ஆண்டு கொள்கிறது. அப்ப தேவனுடைய பாதுகாப்புன்னு வெளியே தோன்றினாலும் உண்மையான பாதுகாப்புக்குள்ள இல்லாதனால பிசாசு அவர்களை என்ன செய்யுது, வழிபட வைக்குது. ஜீவன் வேணும்னா நீ ஒரு நாள் வேணும்னாலும் நீ என்ன தொழுது கொண்டுதான் ஆகணும். ஒரு நாள் வாழ்க்கைக்காக, சில நாள் வாழ்க்கைக்காக அவனுக்கு
அவனை ஆராதித்தார்கள், அவனுக்கு பலியிட்டார்கள். அதை குறித்து வெளியில இனி எழுதும்போது எழுதியிருக்க, அவர்கள் வான சேனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை வான சேனைக்கு கொடுத்தார்கள்னு போட்டிருக்கு. இதை வேறிச்சு எழுதியிருக்க இடத்துல போட்டிருக்கு. அப்ப பாருங்க, இதெல்லாமே தேவனை பின்பற்றாததுனால அல்லது கிடைத்த காலங்களினால இன்னொரு ஆளுகை தங்களை ஒரு இருளின் ஆளுகை ஆண்டு கொண்டிருக்கிறதை உணராதபடினால அது ஒரு விரும்பத்தகாத காரியங்களை ஒரு மனிதனுக்கு முன்ன கொண்டு வருது. இதைதான் வேதம் நமக்கு சொல்லுது. நீ விரும்பாத நாட்கள் வரும், அப்பதான் புரியும் நான் தேவனோடு இல்லை. அது வரைக்கும் சிம்சோனை விட்டு தேவன் கடந்து போனது சிம்சோன் ஒரு மயக்கத்துல இருந்தனால அறியல, வேசியின் மயக்கத்துல. அது மாதிரி நாம் உலக மயக்கத்துல இருக்கனால தேவன் நம்மோடு இல்லாதது நாம் அறியாம இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை விடதான் தேவன் நம்ம நெருங்க முடியும். இதுக்குள்ள வேறடிச்சு இருந்தா தேவன் இல்லை, அதை கூட நம்ம உணராம இருப்போம். பிறகு ஒரு ஆபத்துகள், ஒரு பிரிவுகள், ஒரு மரணம் அல்லது ஒரு மீட்க முடியாத ஒரு சூழல் அல்லது தேவன் நம்மை கரம் தர முடியாத ஒரு வயது கடந்து போகிற சூழ்நிலை எல்லாம் வரும்போது நம்ம அங்கலாய்த்தும் கண்ணீர் விட்டும் வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனாலதான் அவர் சிலுவை சுமந்து போகும்போதே சொல்லுகிறார், என்ன பார்த்து அழாதுங்க, நான் கைவிடப்பட்ட நபர் அல்ல. நீங்க அழுது உங்க கண்ணீரை பார்த்து பிராத்து இறங்கி அல்லது ஏறது இறங்கி என்ன விடுதலை செய்ய நீங்க என்ன பார்த்து அழாதுங்க. நான் என்னதோ கைவிடப்பட்ட ஆள் மாதிரியும் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார், தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய ரட்சிப்புக்கு. வேதத்தை புரட்டி பாருங்க, அங்கே நொறுக்கப்படுகிறதும் அடிக்கப்படுகிறதும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்காக நிவாரணமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்கிறத எழுதியிருக்கிறத நீங்க புரியாததுனால நீங்க அழுதுட்டு வாரிய. நீங்க இந்த உலகத்துல பாவத்துல பிறந்தனால உங்களுக்காக அழுங்கள். உங்களுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற அந்த பாவ மனிதனை களைந்து போடுகிறதுக்குள்ள வாய்ப்பை நினைத்து அழுங்க. உங்க இருதயம் உடையிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நீங்கள் உலகத்தான் அல்ல என்கிறதற்குரிய வழிநடத்தலுக்குரிய ஆவியானவருடைய காலம் வருகிறது. அந்த காலத்துக்குள்ள நீங்க போறதுக்குள்ள வழிய பாருங்க. அப்படி நாங்க ஒருத்தர் சொல்லி கொடுப்போம். அப்ப நம்ம தேவனுக்காக பரிதவிப்பட முடியுமா? அவர் நமக்காக தான் அதை செய்திருக்கிறார். அதுல இருந்து நமக்கு ஒரு அன்பு தெரியுது. நம்ம பெற்றோர் கூட நம்ம இறந்தவன கூட ஒன்னும் இறந்துட மாட்டாங்க, சிலவங்க இறப்பாங்களா இருக்கும். ஆனா அது மேக்சிமம் எல்லா இடத்துலயும் அது ஒரு இது இருக்காது. சில நாள் துக்கம், பிறகு தங்களுக்காக வாழ பழகி கொள்வார்கள். அப்போ நமக்கு தேவன் சிலுவையில மரித்தாருன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு மகத்துவங்களை அணிந்திருக்கிறவர், இந்த சர்வ உலகத்தையும் சேனைகளை உருவாக்கின தேவன் என்னை ரட்சிக்க என்னை போல ஒரு மண்ணாய் வந்து உலகத்துல பாவ மனிதனாய் வந்து இவ்வளவு அன்பா, அதான் வேதம் அதை ஒரு நம்ம நினைக்க மாதிரி பரிதாபமா எழுதுகிற, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்ம அந்த அன்பை அங்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு அன்பா அது நமக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா பாவம் செய்ய முடியாது. இதாங்க ஒரு நமக்கு ஒரு உலக தோற்றம் முதலே தேவனோட ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு உணர்வில் ஒரு தொடர்பு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்முடைய ரட்சிப்பை தேவன் உலக தோற்றம் முதலே கண்டாயிற்றுன்னு உள்ளது புரியும். அதே அங்க பவுல் ஒரு உயர்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்லுவாங்க, தாயின் வயிற்றிலிருந்தே அவர் என்னை பார்த்து விட்டாருன்னு சொல்லு, என்னை கண்டாருன்னு சொல்லு. இவங்க தப்பா மீனிங்ல புரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இது அந்த உறவு அங்க இங்க பலிக்குது. அப்ப தேவன் அன்பு கூர்ந்ததன் தொடர்பு உறவு நம்ம மேல பலிக்கும் போது அதனுடைய வீரியம் நமக்கு புரியும். உங்க மேல தேவன் அன்பு கூர்ந்திருந்தா அதனுடைய வீரியம் உங்க மேல பலிக்க. நீங்கள் மாற்றப்பட வேண்டியவர்கள், நீங்கள் மாற்று வஸ்திரம் தேவன் தருகிறதை தரிக்க வேண்டிய நபர், நீங்கள் நிர்வாணம் மாற்றப்பட வேண்டிய நபர். உங்களுடைய உறவு புதுப்பிக்கப்படணும், நீங்க இழந்து போனதை திருப்பி எடுக்கணும், உங்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வரணும். அதற்காக தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது உங்க மேல பலித்தாகணும். இல்லைன்னா இது என்ன உறவு? உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு பாருங்க. அந்த மாதிரி உறவு இல்லைன்னா பேரளவிலே நாம் கடந்து வந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்ல நம்ம முடிஞ்சிடும் கதை. பாவம் பூரணமாகும் போது கிறிஸ்தவனுக்கு உள்ள பாவம் பூரணம் ஆகும் இல்லையா, அவன் மரணத்தை இது சந்திக்க இல்லையா. பேர் என்ன? கிறிஸ்தவன். ஒழுங்கா சர்ச்சைக்கு போனவன் தான், ஆலயங்களுக்கு போனவன், காணிக்க கொடுத்தவன், இவையெல்லாம் கொடுத்து நான் ஒரு பரிசேனை போல இருப்பேன்னா எப்படி? இயேசுக்கு சீசன் ஆகணும், பரிசேனுக்கு இல்ல. அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு சீசனா இருக்கணும்னா இப்படி இப்படி இருக்கணும். சீசனை தான் அவர் பேசுகிறார். சீசனா அவருடைய தத்துவத்தை, அவருடைய பிரமாணத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது.
தேவனுடைய தத்துவம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதா. அப்ப கிறிஸ்து அதை நமக்கு கொண்டு வருகிறார். அதை அவருக்குள்ள இருந்து அந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தத்துவத்தை கிறிஸ்து கொண்டு வருகிறதை நாம் வாங்கி கொள்ளுது. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்ப இதுக்கு நிறைய உறவுகள் இருக்குது, காரியங்கள் இருக்குது. இந்த உறவு முறை அவர்களுக்குள்ள இல்லாதபடியினால் என்ன செய்யணும்னா, தேவன் கொண்டு வந்த தேவனுடைய போர்வையில் வந்தாலும், கதையின் ஆரம்பம் நல்லா இருந்தாலும், அவர் மீட்டு கொண்டு வந்தார் அப்படி இப்படின்னு கதை நல்லா தான் வரும். முடிவை பார்த்தா சவுல கதை மாதிரி. சவுலை பார்த்தா ஆரம்பத்துல அங்க இருந்தவர்கள் அவன் ஹைட்டா இருந்தான், வெயிட்டா இருந்தான். உடனே மட்டும் சொல்லலாம், தேவன் தெரிந்து கொண்டு ஆளப்பாருடா எப்படி இருக்கான். அவ்வளவு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு. ஒரு சாமுவேல் ஒரு துணை சந்தை எடுத்து வச்சிருப்பான். நீ தான் இஸ்ரவேல் ஆள பிறந்த தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன்டான்னு சொல்லி அவனுக்கு ஆரம்பத்துல அவ்வளவு ஒரு பெரிய கம்பீரமும் ஒரு இதுவும். எப்ப சறுக்குறான்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியனை சங்காரம் பண்ண, உன்னை நான் பிடிச்சது என்னுடைய காரியங்களை நிறைவேற்ற. என்னிட்ட மோதனாய் அமலேக்கியன், அவனுக்கு பின்னால பிசாசு இருந்தான். பிசாசனுடைய கையாளியா இருந்து கைஊனியா இருந்து என்னை எதிர்த்தான். அவனை சர்வ சங்காரம் பண்ணு. அங்க ஒரு சுடு குஞ்சு கூட வச்சாது, ஒரு ஆடு மாடுகளை கூட வைக்காதன்னு சொன்னது. நிறைவேற்ற முடியாத ஒரு சுயநலமும் பிசாசு. அப்ப பிசாசு நிழல் இவனுங்க மேலேயும் வருது. அதனால ஆடு மாடுகள் அப்பமே சொன்னாரு, நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய ஜனங்களை ஆளுகிறதுக்கு யோக்கியதை இல்லாதவன். அவர் உடனே தேடுகிறார் தம்முடைய அரியணையில அமர்த்துகிறவருக்கு. சரி, அதுக்காக வழிவிட்டானா, அதுக்கும் குறுக்க போய் நிக்க. அதனால அவனும் அழிந்தான், அவனுடைய சந்ததியும் அழிஞ்சது. ஒரு யோனத்தான் என்ற நல்ல குணம் இருந்தா அவனும் ஒழிஞ்சான். எல்லாம் காரணம் அப்படிதான். ஐக்கியங்கள் சரியில்லைன்னா பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் வேறிட்டு போகிறதுக்கு காரணமே இருக்க வேண்டியவர்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் இல்லாம வழி வாழ்கிறவர்களுக்குள்ள இருக்காதனால, வழி நடத்தப்படாதனால, யூஸ் பண்ணாத பொருளை துருப்பிடிச்சு போறது மாதிரி செயலிழந்து போகிறது, உணர்விழந்து போகிற ஒரு சூழலுக்குள்ள அங்கே இருக்காது. இந்த மாதிரிதான் இந்த ஜனங்களும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவனோடு வழி நடக்கிறங்கிற ஒரு போர்வை மட்டும் இருந்ததை தவிர உள்ளுக்குள்ள உறவு இல்லை, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. தேவன் செய்த முன்னே நாம எகிப்துல இருந்திருந்தா இப்ப நம்ம நிலைமை என்ன? நாம என்ன பெத்து கூட்டி இருக்க பிள்ளையெல்லாம் நம்ம பெற முடியுமா? இதுல ஆண் பிள்ளைகளை பார்க்க முடியுமா? பிறக்கிற பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் அவன் வச்சு ஆண்டுட்டு இருப்பான். அதோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை நடத்தியது யாரு? அவனுக்கு அடிமையா இருக்கணும். அந்த பெண் பிள்ளைகளுக்கு யாரு அடுத்தது வாழ்க்கை குடிக்குது? அவனுக்கு அடிமையா இருக்கணும். அப்ப நமக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் பெத்து கூட்டுக்கு இவ்வளவு பெரிய பலத்த கிரியலை செய்த தேவனை ஒரு நாள் 2 நாளாகி வாழ்க்கை முழுவதும் துதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு உள்ள ஒரே நாள்ல 2 நாள் பாடிக்கிட்டு விட்டுட்டாங்க. அங்கிருந்து எகிப்துல இருந்து கடந்து வரும்போது அந்த பாட்டு அதோட தீர்ந்து. அதுக்கு பிறகு அந்த உணர்வு இல்லை, அந்த துதித்தல் இல்லை, அந்த தேவன் செய்த மகத்துவங்களை குறித்த ஒரு பாஞ்சை இல்லை, ஒண்ணும் இல்லை. புதிதாய் ஒவ்வொரு நாளும் வர வர புதியதை எதிர்பார்க்காரு. தேவன் அப்படி கொடுக்க இவங்களை கூட்டிட்டு வந்தது இல்லையே. அதனால கடைசியில பார்த்தா தேவனை அவர்களுக்கு சத்ருவாய் மாற வேண்டிய ஒரு சூழல். அதனால வலு சர்ப்பம் உயர்த்தப்படுகிறான். அதனால இவர்கள் அங்க போக வேண்டிய இருக்குது. இப்ப இதை கிறிஸ்து திருப்பி நமக்கு சொல்லி தருகிறார். அன்றைக்கு மதிகேட்டனாலும் இப்படிப்பட்ட தேவன் கொடுத்த பிரமாணத்தை அணியாததினாலும் அவருக்கு கீழ்ப்படியாததினாலும் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தபடினாலும் அவர்கள் வலு சர்ப்பத்தை உயர்த்த வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் என்ற பெயரில் வந்தாலும் வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டிய, அவனுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு சூழல் வந்தது மாதிரி நீங்க அப்படி போகாம மனுஷகுமாரன் தேவனால் உயர்த்தப்படுகிறார்னா அது நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளை ஆகிற தகுதியை அடைகிறதற்கு உயர்த்தப்படுகிறது. அந்த இடத்துலதான் அவர் கீழே வரும்போது நம்மளை குறித்து சொல்லியிருக்கு. அவர் நம்மை ரட்சிக்க, அவர் தம்மிடத்துல வருகிற மனிதனை வாழ வைக்கிறதுக்கு, நம்மை மீட்கிறதற்கு ஒளியாய் வந்திருக்கிறார். ஒளியானது உலகத்துல வந்திருக்குது. அதை நீங்க என்ன செய்திருங்க, பிடிச்சுக்கிடுங்க. அது உங்களோடு இருக்கையில் நீங்க அது கூட நடவுங்க. உங்களை விட்டு போகும்போது, அது மாதிரி கிருபை நம்ம கூட இருக்கும்போது, கிருபையின் காலம் நம்ம கூட இருக்கும்போது அதோட நடக்க படிக்கணும். இல்லைன்னா நமக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் வராது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரணும்னு உள்ள ஆசைகள் இருக்கும், மாற்றம் வராது. அப்ப நமக்கு அந்த கிருபைகள் எல்லாம், நமக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும்னா கிருபையோடு நடக்கணும், ஒளியோடு. தேவனை பின்பற்றின ஜனங்கள்ல நிறைய பேருக்கு ஆசை இருந்தது. நிறைய பேர் அவரை குற்றவாளியா சொல்லவே இல்லை. அதனாலதான் தூரமா இருந்து அழுதார்கள், சீசனா போக முடியல. அப்ப அவர்களை அவரை ராஜாவாக்க கூட அவர்கள் துணிந்தார்கள்னு போட்டிருக்கு.
அப்ப அவர்களுக்கு ஆசை இருந்தது. அவர் தேவன் குமாரன் என்கிறதை ஒத்துக்கொள்கிறதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு இது இல்லை. சில பேர் அப்படி இருந்தாங்க, பல பேர் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் சீசராக முடியாது, அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசிக்க முடியாது, அவரோடு ஒன்றாக முடியல, வெளிச்சம் ஆக முடியல. அதனால அவர்களுக்கு பின்னால ஒரு இருளின் ஆளுகை இருந்து கொண்டு இருந்தது. அது அவர்களை ஏற்ற காலத்துல சங்காரம் பண்ணிட்டு மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. அதனால அவர்கள் தேவனுடைய போர்வேலை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்து நாம் அதற்கு செவி கொடுத்து அவருக்கு கையின் கீழே அடங்கினோம் என்றால் நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒருவனுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் அல்லது அவரால் அவன் ஆளப்படுகிறவனாய் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும். அப்போ பாவம், காம, மோக, ஆசைகள், உலக இதுகளெல்லாம் நமக்குள்ள அப்படி சுருங்கும். நாம இங்க பாக்குறது எல்லாமே மாம்சத்துக்குரியது, ஒண்ணுமே இதெல்லாம் அழிவுக்குரியது, ஒண்ணுமே ஸ்பிரிச்சுவலுக்கு இது நம்ம கொண்டு போகாது. அப்ப நம்ம இங்க சேர்க்கிறதெல்லாம் இங்கே பொக்கிஷங்களை பெருக்கிறதுக்கு தான் சேர்ப்போம். ஆசீர்வாதம் சொல்லுறது பூமியோட முடிகிற காரியம், உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் சொல்லுறது வேறு, அது ஸ்பிரிச்சுவல் வேறு. அப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்குள்ள ஒரு காரியங்களாங்க. அப்ப கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் சரீரம் என்ன செய்யும்? இதன் நிமித்தம் ஆவியினால கட்டுப்படுத்தப்பட்டு ஆவி என்ன செய்யும்? தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். அதான் பேரு தான் ஆவிக்குரியவர்கள்னு சொல்லி. அப்போ மாம்சத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் பாவம் உங்களை விட்டு மாறாது, அதனுடைய முடிவு ஒரு நாள் மரணம் வரும். ஆவியின்படி வாழ்ந்தால் மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிப்பீர்கள். ஒவ்வொருவரும் தனக்குள்ள இருக்கிற பழைய மனிதனை அழிக்காம இன்னொருவனை ரட்சிக்க நடக்காது. நாம் இன்னொருவனுக்கு இப்ப தேவன் ஒளி, அவருடைய ஒளி நம்ம மேல பிரதிபலிக்குது, அதனால நாம் வெளிச்சமாகி அந்த வெளிச்சம் தான் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்யணும்? ஒரு வெளிச்சத்தை காட்டணும். அல்லாம நம்ம தேவனை குறித்து அவர் வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்லியதுனால ஒரு மேட்டர் கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள வரணும். அதுக்கு நம்ம காலங்கள் வேலைகளை பயன்படுத்தணும். அது முடிஞ்சிட்டோம். கடைசியில உன்னையும் படிங்க, நேரம் போயிட்டு. கொள்ளிவாய் சர்ப்பம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரர் பாருங்க, இதை நான் படிக்க சொன்னது. இதை படிக்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு பிரபல பாட்டுக்கார கூட எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பானான்னு பாடியாரு. ரொம்ப தப்பு. பாருங்க, இதை இந்த பாட்டுல படிக்கும்போது தேவன் தானே சொல்லுகிறார், தேவன் தானே செய்ய சொல்லுகிறார், தேவன் தானே அனுமதிக்கிறார். அதனால அது தேவனுடைய, தேவன் அனுமதிக்கிறார் ஒரு மனிதனை. இப்ப பாருங்க, ஒரு ஐஸ்வர்யமா அவரு பின்னால வாராய், அப்ப அவரு சொல்லுகிறாரு, என்ன பின்பற்றினா நீ இப்படி இருக்கணும், நோனா முடியாது, அப்ப நீ போகலன்னு சொல்லுகிறேன். மற்றவர்களை பார்த்து சொல்லுவாரு, பார்த்தீங்களா அவன் எப்படி இருக்காங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றது இப்படி. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலன்னா நீ உலகத்துல வாழன்னு தான் சொல்லுகிறேன். அப்ப இங்க அவரு தான் செய்ய சொன்னாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்த ஒரு அந்த இது கூட சரியா தெரியாம இருக்காங்க. ஆனா இத ஒரு நிகஸ்தான் சொல்லிட்டு இதை உடைச்சி இல்பொருளாக்கி போடு ஒரு ராஜா வந்து பண்ணுவான். புரியுது இல்ல? எஸ்ஐக்கு அப்ப அவனும் இது தேவன் உண்டாக்குறேன்னு நினைச்சா அதுக்கு மேல கை வைப்பானா? வைக்க முடியுமா? அப்ப அவர்களுக்கு புரியுது, இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவங்களுக்கு தான் புரியுது. அப்ப அது பாவத்தினாலே உயர்த்தப்பட்டது. அப்ப நம்ம முன்ன நம்முடைய மூதாதையர்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விளையாட்டு எல்லாமே இது பண்ணிருந்தா நம்ம இன்னைக்கு தேவனால கிருபை பெற்றவர்கள் அதை தான் பின்பற்றணுமா? அப்ப நமக்கு கிறிஸ்து வகுத்த வழிகளில் எங்க போகணும். அப்ப நாம் அதை நொறுக்கணும், பாரம்பரியம் என்கிறத நொறுக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். முன்ன சடங்கு சம்பிரதாயங்களை தொழுதுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவியில தொழுது கொள்ளணும். ஆவியில தொழுது கொள்ளணும்னா இந்த நிகிஸ்தான் இப்படிப்பட்டவைகளை எல்லாம் உடைக்கணும். சர்ப்பத்தினுடைய வழிபாடு அப்படின்னா நம்ம மேல இருக்கிற பிசாசனுடைய ஆட்சி அதிகாரங்கள் ஆளுகளை நம்ம சர்வ சங்காரம் ஆக்கணும். அதுக்கு அது முதல்ல அனுப்புறத நொறுக்கணும். அடுத்தது வாரது 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 அப்படிதான் நம்ம ஒன்னொன்னா ஒன் பை ஒன்னா அது நம்மளை நெருக்க நெருக்க நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம முன்னேறி வர 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 அது நம்மளை எதற்கு அனுப்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஜெயிச்சு கடந்து வரணும்.